ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு ரசம் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மைசூர் ரசம். ரசப்பொடியோட தேங்காயும் சேர்த்து அரைச்சி பண்ணுற இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க இந்த மைசூர் ரசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல இந்த ரசத்துக்கு பொடி வறுத்து அரைச்சிக்கலாம். ஒரு கடாயில் ஒரே ஒரு துளி எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடான உடனே 1 டீஸ்பூன் அளவு மல்லி, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், கூடவே 1 டீஸ்பூன் அளவு மிளகு, இது கூடவே ஒரே ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பும் சேர்த்துட்டு 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. நான் ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இன்னும் 2 சேர்த்து போட்டிருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கணும். மிளகு சீரகம் பொரிஞ்சு பருப்பு பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்துக்கணும். பாருங்கள், பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்த உடனே இப்போ இது கூட தேங்காய் துண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 7-8 பல் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரே ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரே ஒரு தடவை நல்லா திருப்பி விட்டுக்கலாம். அப்படியே வாணலியோட சூடு இருந்தால் போதும் தேங்காய்க்கும் கருவேப்பிலைக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வறுத்த உடனே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுறணும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக பவுட்ரு பண்ண வேண்டாம். இப்போ ரசம் வைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை ஊற வச்சுருக்கேன். அதை எடுத்து நல்லா கரைச்சிக்கலாம். புளி தண்ணி 1.5லிருந்து 2 கப் வர்ற அளவு கரைச்சிக்கலாம். இப்போ இதில் 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். புளித்தண்ணி தக்காளியோடு சேர்ந்து நல்லா கொதி வரட்டும். புளித்தண்ணியோட பச்சை வாசனை போகணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்சிருக்கிற பொடியை சேர்த்துக்கலாம், ரசப்பொடியை. இந்த கல்சட்டியில் ரசம் வைக்கிறதுக்கு இன்றைக்கி வறுத்த அளவு சரியாக இருக்கும். ஃபுல்லாகவே இருக்கிற எல்லா பொடியும் சேர்த்திடலாம். இப்போ ரசப்பொடியோடு சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்ச உடனே இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவு துவரம்பருப்பை நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இந்த பாத்திரத்துலேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி அலசி அதையும் சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ ரசம் அப்படி பொங்கி வரட்டும். எப்பவும் போல் ரசம் கொதிக்கக்கூடாது. இப்படி நல்லா பொங்கி வந்த உடனே இது மேலே இப்படி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்ததுன்னா போதும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு தாளித்து கொட்டிக்கலாம். தாளிப்பு கரண்டியில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடான உடனே கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரியட்டும். இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை எடுத்து அப்படியே ரசத்து மேலே கொட்டிட வேண்டியது. அவ்வளோதாங்க. ரொம்பவே மணக்க அருமையான மைசூர் ரசம் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே வித்தியாசமான டேஸ்ட்டில் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.